சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். இயேசுநாதரின் சரீரம் அவர் தாயார் வழியில் வைக்கப்பட்டுள்ளது. வாசகம் எரேமியா அதிகாரம் 1 வசனங்கள் 12-14 முடிய. வழி நடந்து போகும் மக்களே, என்னை உற்று பாருங்கள். என் துயரத்தை போல் துக்கம் எவருக்கும் உண்டோ? நான் அழுகின்றேன். என் கண்ணீர் கனியாயிற்று. என் உயிரை காப்பாற்றி தேற்றிருந்தவர் என்னை விட்டு அகன்று போனார். சிந்தனை. இதோ துயரங்களின் தாய் மடிமேல் கிடக்கும் மகனை பார்க்கிறாள். வேதனையால் திறந்த வாய், சோகத்தால் மூடிய கண்கள், ஈட்டியால் திறக்கப்பட்ட விழா, ஆணிகளால் துளைக்கப்பட்ட கைகால்கள், சாட்டையால் அடிக்கப்பட்ட சரீரம். வியாகுலத்தாய் என்னை நோக்கி கேட்கின்றாள். ஒரு பாவமும் செய்யாத என் மகன் உனக்காக மறுத்திருக்க, பல பாவங்களை செய்த நீ மனஸ்தாபப்பட்டு மனம் கலங்காமல் ஏன் சொகுசாக வாழ விரும்புகிறாய்? ஜெபம். எங்களுக்காக மரணமான இயேசுவே, உமது திரு தாயாரின் ராகுலம் எங்கள் ஆத்மங்களையும் குத்தி திறப்பதாக. அவளது இரக்கமுள்ள மன்றாட்டால் நாங்கள் மனம் திரும்பி உத்தம கிறிஸ்தவர்களாய் வாழ வரம் தாரும் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரன் இறக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. ஆமென். இயேசுநாதர் சுவாமி பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். இங்கே இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பாரமான சிலுவையை கொண்டு உலகத்தை மீட்டு ரசித்தீர். இயேசுநாதர் கல்லறையில் அடக்கம் பண்ணப்படுகிறார். யோசேப் என்பவர் ஒரு பரிவட்ட சீலையை விலைக்கு வாங்கி அவரை சிலுவையில் இருந்து இறக்கி பரிவட்ட சீலையால் சுற்றி கற்பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் அவரை வைத்து கல்லறை வாசலில் ஓர் படைக்கல்லை புரட்டி வைத்தார்கள். சிந்தனை. திவ்ய ஜீவியம் உள்ளவர்களாய் நாம் இருக்கும் பொருட்டு கிறிஸ்துநாதரோடு கூட நாமும் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்கிறார் புனித சின்னப்பர். உயிர்ப்பின் ஒளி வீசும் நல்ல சீவியமாக என் கிறிஸ்துவ வாழ்க்கை அமைய வேண்டுமானால் என் துர்க்குணங்களையும் கெட்ட பழக்கங்களையும் நான் அடக்கம் செய்ய வேண்டும். நான் உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டிய துர்க்குணங்கள் எவை? ஜெபம். நேசம் மிகுந்த இயேசுவே, உயிர்ப்புக்கு ஆயத்தமாய் உமது சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டது போல நல்ல ஜீவியத்துக்கு ஆயத்தமாய் எங்கள் துர்க்குணங்களையும் ஆசாவாசங்களையும் அடக்கம் செய்ய வேண்டும் என்கிற ஆசையை எங்களுக்கு தந்தரும் சுவாமி. ஆமென். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். எங்கள் மேல் தயவாயிரும் சுவாமி, எங்கள் மேல் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவதாக. ஆமென். ஆபரசரின் கருத்துக்களுக்காக வெளியிட்டுள்ளோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதை, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் நீங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இருந்திருப்பதாக. ஆமென். Amen.
எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி, தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி,